ஹலோ மக்களே, வெல்கம் டு அமேசிங் வேர்ல்ட் தமிழ். இந்த உலகத்துல பல மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமா இருப்பாங்க. ஆனா சாதாரண மனுஷங்கள்ல இருந்து வித்தியாசப்படுற வகையில இன்னும் ஒரு சில மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த உலகத்துல மிகப்பெரிய உடல் உறுப்புகளை கொண்ட மனிதர்களை பத்தி தான் பார்க்க போறோம். இதுதான் நம்ம சேனலோட முதல் வீடியோ. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உங்களோட ஆதரவை இந்த சேனலுக்கு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பெண்மணியோட பேரு ஜூலி ஃபெல்டன். இவங்க யுனைடெட் கிங்டம் சேர்ந்தவங்க. சரி, இவங்க கிட்ட அப்படி என்ன பெரிய உடல் பாகம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இவங்களோட கால் தான். இவங்களோட கால் பாதம் தான் வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஃபீமேல் ஃபுட் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்துல இடம் பெற்றிருக்கு. இவங்களோட வலது பக்க கால் பாதம் 32.9 சென்டிமீட்டர்ஸும் இடது பக்க கால் பாதம் 32.3 சென்டிமீட்டர்ஸும் அளக்கப்பட்டிருக்கு. நிறைய பேருக்கு பெரிய கால்கள் இருக்கு. ஆனா பெண்கள்ல இவங்களுக்கு தான் மிகப்பெரிய கால்கள் இருக்குன்னு சொல்லப்படுது. இவங்களோட கால்கள் பெருசா இருக்கிறதுக்கு இவங்களோட உயரமும் ஒரு காரணமா இருக்கு. ஏன்னா இவங்களோட உயரம் 6 feet 5 inches இருக்கு. இவ்வளவு பெரிய கால்கள் இருக்கிறதுனால இவங்களால செப்பலோ ஷூவோ கடைகள்ல போய் வாங்க முடியாது. ஏன்னா அங்க 12க்கு மேல சைஸே இருக்காது. அதனால இவரோட கணவர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்னோட மனைவிக்கு இவ்வளவு பெரிய கால்கள் இருக்கு, அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஷூஸும் செப்பல்ஸும் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்காரு. இதை பார்த்த ஒரு கம்பெனி தானா முன் வந்து ஜூலி ஃபெல்டனுக்கு சூப்பரான பல ஜோடி செப்பல்ஸையும் ஷூஸையும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு இதை விட கால்கள் இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. யாகாவராயனும் நாகாக்க எதை அடக்காவிட்டாலும் நாக்க அடக்கணும்னு திருக்குறள்ல சொல்லுவாங்க. ஆனா இவரால இவரோட நாக்க அடக்கவே முடியாது. ஏன்னா இவரோட நாக்கு தான் வேர்ல்டுலே லாங்கஸ்ட் நாக்கு. 20 வயசான நிக்ஸ்ங்கிற இவரு அமெரிக்கால கலிபோர்னியாவை சேர்ந்தவர். இவரோட நாக்கு 10.1 சென்டிமீட்டர்ஸ். அது மட்டும் இல்லாம வேர்ல்டு லார்ஜஸ்ட் டங் மேல் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடமும் பிடிச்சிருக்காரு. எனக்கு இருக்கிற ஒரே கஷ்டம் என்னன்னா டெய்லி காலையில என்னோட நாக்க சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அது மட்டும் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவரு. சரி, பெரிய நாக்கு ஆண்கள்ல இவருக்கு இருக்கு, பெண்கள்ல யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா சேனல் டாப்பர்ங்கிற இந்த கலிபோர்னியால படிக்கிற ஒரு பெண் ஸ்டூடெண்ட்க்கு தான் இருக்கு. இந்த பொண்ணோட நாக்கு 9.75 சென்டிமீட்டர்ஸ் இருக்கு. அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பாடலாம் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய நாக்க வச்சு மூக்க மட்டும் இல்ல மூளையவே தொடலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஐசக் ஜான்சன்ங்கிற 14 வயசு சின்ன பையன். இவன் சின்ன பையனா இருந்தாலும் இவனோட வாய் மிகப்பெரிய வாய் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. கிராமத்துல இது வாயா இல்ல வண்ணாஞ்சாலா அப்படின்னு கேட்பாங்க. அது இந்த பையனுக்கு கரெக்டா பொருந்தும். ஏன்னா இவனோட வாய்க்குள்ள எவ்வளவு பெரிய உணவுகளை வேணாலும் வைக்கலாம். உணவு மட்டும் வைக்கிறது இல்லாம இந்த பையன் அவனோட வாய்க்குள்ள பல வகையான டென்னிஸ் பால்களையும் கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்களையும் வாய்க்குள்ள வச்சு ரெக்கார்ட் பண்ணிருக்கான். நம்மளாம் பர்கர் சாப்பிடும்போது முழுசா சாப்பிட முடியாம ஒரு வாயை கடிச்சு சாப்பிடுவோம். ஆனா இந்த பையன் அப்படி இல்ல, ஒரே வாயில ஃபுல்லா வச்சு அமைக்கிடுவான். தனக்கு இவ்வளவு பெரிய வாய் இருக்கிறத கண்டுபிடிச்ச இந்த பையன் தன்னோட நண்பர்கள்கிட்ட இத பத்தி சொல்லிருக்கான். அவங்க தான் இத நீ கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பையனை மோட்டிவேட் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிக்க வச்சிருக்காங்க. 2016ல இந்த பையனுக்கு இன்னும் ஒரு 3 சென்டிமீட்டர் வாய் ஓபனிங் அதிகமா இருக்கு. இதனால நம்ம வாய்க்குள்ள எவ்வளவு அதிகமான உணவுகள்லாம் போகுது அப்படின்னு செக் பண்ணணும்னு சொல்லி நிறைய உணவுகளை வாய்க்குள்ள வச்சு அது ஒரு ரெக்கார்ட் படிச்சிருக்கான். இந்த பையனை பார்த்து வாய்க்கிழே பேசாதடா அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாருமே சின்ன வயசுல பாப்பாய் அப்படிங்கிற ஒரு கார்ட்டூனை பார்த்திருப்போம். அதுல பாப்பாய் ஸ்பினிச் சாப்பிட்டதும் பாப்பாயோட ஆர்ம்ஸும் ஃபோர் ஆர்ம்ஸும் பயங்கரமா பெருசாகி ஸ்ட்ராங் ஆயிடும். அது போல இந்த மனுஷனை தான் ரியல் லைஃப் பாப்பாய்னு எல்லாரும் சொல்றாங்க. இவரோட ஃபோர் ஆர்ம்ஸ் மட்டும் 49 சென்டிமீட்டர் இருக்கு. 50 வயசான இவரு ஒரு ஆர்ம் ரெஸ்லர். அப்போ ஆர்ம் ரெஸ்லிங்காக தான் தன்னோட கைகளை இவர் பெருசாகிக்கிட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. இவருக்கு ஏற்பட்ட ஒரு ஜெனடிக் அப்நார்மலிட்டியால தான் இவரோட கைகள் இவ்வளவு பெருசாயிடுச்சு. வேர்ல்டுலயே மிகப்பெரிய ஃபோர் ஆர்ம்ஸ் உடையர் இவர் தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவரோட ஃபோர் ஆர்ம்ஸ் இவ்வளவு பெருசு இருக்கனால தன்னோட ஆர்ம் ரெஸ்லிங் போட்டிகளுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா இவர் ஐபோன்லாம் யூஸ் பண்ணவே மாட்டாரா, ஃபிளிப் போன் தான் யூஸ் பண்ணுவாராம். ஏன்னா இவரோட கைகளுக்கு ஐபோன் ரொம்ப குட்டியா இருக்குமா. என்னோட பிக்கெஸ்ட் ஃபேன் யாருன்னு கேட்டீங்கன்னா என்னோட வைஃப் ஜானா தான். அவ தான் என்ன எப்பயுமே மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பா. நீ ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வேர்ல்டுலயே மிக நீளமான பாதங்களை உடைய பெண்மணி. ஆனா இப்ப நம்ம பார்க்கிறது வேர்ல்டுலயே நீளமான கால்களை உடைய பெண்மணி. அதாவது அவங்க இடுப்புல இருந்து கீழே கால் பாதம் வரைக்கும் இடையில உள்ள கால்களோட நீளம் தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. மேசி காரனுங்கிற டெக்சாஸ் சேர்ந்த இந்த பெண்ணுக்கு வெறும் 16 வயசு தான். இந்த பொண்ணு பிறந்த 18வது மாசத்திலேயே 2 feet 11 inches உயரம் இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணுக்கு 9 வயசு இருக்கும் போதே 5 feet 7 inches உயரம் வளர்ந்திருக்காங்க. இப்படி நாளுக்கு நாள் இவங்களோட உயரம் கூடிக்கிட்டே போயிருந்திருக்கு. இப்படி இந்த பொண்ணுக்கு அசுர வளர்ச்சி அதிகமாயிட்டே போக இந்த பொண்ணுக்கு 16 வயசு இருக்கும் போது 6 அடி 9 இன்ச் உயரம் வளர்ந்திருக்காங்க. இப்போ அவங்களோட உயரம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7 feet 7 inches. இந்த பொண்ணோட உயரம் 7 அடி இருந்தாலும் கால்கள் மட்டுமே 4 அடிக்கு இருந்திருக்கு. இவ்வளவு ஹைட் இருக்கிறதுனால இவங்களோட ஹைட்டை பயன்படுத்தி வாலிபால்ல ஒரு நல்ல ஒரு பிளேயரா வள வந்திருக்காங்க. ஹைட் இவங்களோட கேமுக்கு என்னதான் பிளஸ்ஸா இருந்தாலும் இவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு ஹைட் ரொம்ப பெரிய மைனஸா இருந்திருக்கு. ஏன்னா மத்தவங்களுக்கு அமையற போல இவங்களுக்கு சரியான காஸ்டியூம்ஸ் அமையாது, ஷூஸ் செப்பல்ஸ் அமையாது. இவங்களால ஒரு பஸ்ல கூட போக முடியாது. ஏன் இவங்களோட சொந்த கார்ல கூட உட்காந்து போக முடியாது. ஏன்னா காருக்குள்ள உட்காரணும்னா கூட காலை 4 மடக்கி தான் உட்காரணும் போல. குள்ளமா இருக்கிறவனுக்கு உயரமாகணும்னு கவலை, உயரமா இருக்கிறவனுக்கு குள்ளமாகணும் கவலை.
லாம்பிராசி நுவானுங்கிற தாய்லாண்டை சேர்ந்த இந்த பெண்மணி சமீபத்துல அந்த நாட்டு பொதுமக்கள் கிட்ட எனக்கு அறுவை சிகிச்சைக்காக பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி உதவி கேட்டு அழுதுருக்காங்க. இவங்க எதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணணும் உதவி கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட அளவுக்கு அதிகமா வளர்ந்த மார்பகங்களாலதான் 9 மாசத்துக்கு முன்னாடி திடீர்னு இவங்களோட மார்பகங்கள் பெருசா வளர தொடங்கி இருக்கு. இது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போயிருந்திருக்கு. இதனால அவங்க நிக்கவோ நடக்கவோ முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. இதனால இவங்களால வேலைக்கே போக முடியல, ஏன் அன்றாட வேலைகள் கூட இவங்களால பார்க்க முடியல. இவங்களோட இந்த வித்தியாசமான கண்டிஷனை பார்த்து டாக்டர்களே குழம்பி போயிருக்காங்க. அதனால இந்த பெண்மணி பொதுமக்கள் கிட்ட உதவி கேட்டு வாழ்ந்துட்டு வராங்களாம். த சைனீஸ் சாங்டு அப்படிங்கிற இவருக்கு 47 வயசாவது. என்னடா முட்டை போண்டாவை முழுசா முழுங்கின மாதிரி உட்காந்துருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் முட்டை போண்டாவில முழுங்கல. இந்த உலகத்திலே இவருக்கு தான் பிக்கெஸ்ட் தாவங்கிட்ட இருக்கு. மருத்துவர்கள் இவருக்கு ஜா சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு அதிகமான பணத்தொகை கேட்டிருக்காங்க. இவர்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லாதனால இவர் அறுவை சிகிச்சை பண்ணாமலே விட்டுருக்காரு. அதனால இவரு டெய்லி ரொம்பவே கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு. தண்ணி குடிக்கிறதுல கஷ்டம், சாப்பிடறதுல கஷ்டம், முழுங்குறதுல கஷ்டம், மெல்றதுல கஷ்டம், இப்படி ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர் அனுபவிச்சிருக்காரு. இவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வேர்ல்டு பிக்கெஸ்ட் சின் உடைய நபர் அப்படின்னு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் முடிச்சிருக்காரு. செஃப் பை போனஸ்ங்கிற இவரு ரீசெண்டா தான் ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் படிச்சிருக்காரு. அது என்னன்னா, இவரோட முட்டை கண்ணை வச்சுதான் என்னடா கண்ணு வெளில வந்து விடுற போல இருக்குன்னு பார்த்து பயந்துராதீங்க. சாதாரண மனுஷங்க யாராலையும் இவர் பண்ற போல பண்ணவே முடியாது. ஏன்னா இவரோட கண்களை உள்ளே இருந்து வெளியே ஒரு 12 மில்லிமீட்டருக்கு வெளியே நீட்டுவாரு. இதை பாக்குறதுக்கு ஏதோ கண்ணு போல இருக்கிற ஒரு பால அவர் கண்ணு மேல ஒட்ட வச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனா இவருக்கு இயற்கையாவே இப்படி ஒரு சூப்பர் பவர் இருக்கு. எப்படி கேமராவில எல்லாம் லென்ஸை ஜூம் பண்ணும்போது அப்படி முன்னாடி போயிட்டு பின்னாடி வருமோ, அது போல இவர் கண்ணை முன்னாடி கொண்டு வந்தா இன்னும் நல்லா ஜூமிங்ல பாப்பாருன்னு நினைக்கிறேன். இவருக்காக நான் இந்த ஒரு பாட்டை டெடிகேட் பண்றேன். இவரோட பேரு அனுஷ்குமார். ஆனா இவரோட கிராமத்துல இருக்க எல்லாரும் இவரை ஏலியன் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அவருக்கு இருக்கிற ஒரு விகாரமான மண்டையை பார்த்து தான். இவரோட தலையை பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு வேட்ட கிரக வாசியை பாக்குற போலதான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபுட்பாலை இவர் மண்டைக்குள்ள வச்ச போல மண்டை பெருசா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் இவருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு வித்தியாசமான மெடிக்கல் கண்டிஷன் தான். இவர் ஒன்னும் வெளிநாட்டுக்காரர்லாம் இல்ல, இவர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர் தான். டாக்டர்களாலேயே இவருக்கு என்ன வியாதி ஏற்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இதை ஜேக்கப்சன் சிண்ட்ரோமா இருக்கலாம்னு கூட சொல்றாங்க. இவரோட தலை பெருசா இருக்கிறதோட மட்டும் இல்லாம இவரோட கண்களை பார்த்தாலும் ரொம்பவே குட்டியா இருக்கும். இவரோட தலையில முடியும் வளர மாட்டேங்குது. இவர் இப்படி கஷ்டப்படுறத பார்த்த கவர்மெண்ட் இவருக்கு உதவி நிறைய பண்ணிட்டு வராங்க. இந்த லேடியோட பேரு அயனா வில்லியம்ஸ். இந்த லேடியை இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்க எதுக்கு ஃபேமஸ் இல்லையோ, இவங்களோட இந்த நீளமான நகங்களுக்கு ஃபேமஸ். அமெரிக்காவில் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள இந்த பெண்மணி வேர்ல்டுலயே மிக நீளமான நகங்களை உடைய பெண்மணி அப்படின்னு சொல்லி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம் முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த மத்தவங்க எல்லாம் அவங்களோட பாடி பார்ட் பெருசா இருக்கிறது காரணம் அவங்க இல்ல, அவங்களோட அனுமதியின்றி அதுவே தானா வளர்ந்தது. ஆனா இவங்க இந்த நகங்களை இவங்களே விருப்பப்பட்டு வளர்த்திருக்காங்க. இவ்வளவு நீளமான நகங்களை வளர்க்கறதுனால இவங்க டெய்லி பல சிக்கல்களையும் சவால்களையும் சந்திச்சுட்டு தான் இருப்பாங்க. இவங்களோட நகத்துல நெயில் பாலிஷ் அடிச்சு முடிக்கவே ஒரு வாரம் ஆகும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். Thanks for watching. Thank you.